அன்பு தமிழ் ரசிகர்களுக்கு என் அன்பு வணக்கம். இனிய காணுபொங்கல் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் கோவிந்தராஜன், எஸ் கமாண்டர், ஹோம் பார்ட்ஸ், சென்னையிலேருந்து பேசுகிறேன். நான் இப்போ நல்ல திரைக்கலைஞர்களை பற்றி பேச போகிறேன். முதலாவது என்எஸ் கிருஷ்ணன், கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன். அவர் வாழ்க்கை முழுக்க அவர் திரைப்படத்தில் கிடைத்த காசுகளை ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கினார். அவர் எந்த எம்எல்ஏ பதவியோ மந்திரி பதவியோ கேட்கல. ரெண்டாவது சித்தூர் வி நாகையா, அருமையான பால்மணியா சவுத் இந்தியாவில் அவருக்கு பேர் சித்தூர் வி நாகையா. அவருடைய வருமானத்தை பூரா ஏழைகளுக்கு வாரி வழங்கினார். ஆயிரக்கணக்கான தினசரி சாப்பாடு போட்டார், எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அவருக்கு வாழ்க்கை முழுக்க சாப்பாடு போட்டு ஏழையாகி கிடைச்சி இறந்து போயிட்டார். மூணாவது நானா படேக்கர், ஹிந்தி நடிகர், ஒரு புரட்சிகர நடிகர், சில தமிழ் படங்களையும் நடிச்சிருக்காரு, கதாநாயகன் நடிச்சிருக்காரு. அவர் வாழ்க்கையில் அவருக்கு வர்ற வருமானத்தில் 90% ஏழைகளுக்கு வாரி வழங்கிடுவார். 10% மட்டும் தான் அவர் வச்சுருவார். சின்ன அறையில் தான் இருந்தார். அவர் நேரடியாக விவசாயிகளை சந்தித்து நேரடியாக போய் அவர் விவசாயிகளுக்கு கொடுத்து விவசாயிகளை தற்கொலை பண்ணாமல் காப்பாற்றினார். நானா படேக்கர். நாலாவது புனித் ராஜ்குமாருடைய மகன். ராஜ்குமார் பிரபல திரைப்பட நடிகர். அவருடைய மகளில் புனித் ராஜ்குமார் வந்து மூத்தவர். அவர் என்ன பண்ணார்னா, அவருடைய வருமானத்தை அவருடைய சொத்தை வந்து பாதியாக பிரித்து 2 பேருக்கு கொடுத்தாரு, பையனுக்கு பொண்ணுக்கும். இவர் வாங்கினவர் புனித் ராஜ்குமார் என்ன பண்ணார், அந்த சொத்தை அப்படியே ஏழைகளுக்கு கொடுத்தாரு. ரெண்டாவது அந்த வந்த சொத்தையும் கொடுத்துட்டாரு. அவர் திரைப்படங்கள் நிறையா சம்பாதிக்கிற காசுகளை ஏராளமான அனாதை விடுதிகள், முதியோர் இல்லங்கள், 1100 பேருக்கு மேலே மாணவர்களுக்கு படிப்பு செலவு, கல்வி செலவு, உணவு செலவு எல்லாத்தையும் கொடுத்தாரு. அவர் தகமான மனுஷன், எந்த பதவியும் அவர் எதிர்பார்க்கல. அடுத்து விஜயகாந்த் வந்து ரோஹிணி லாட்ஜில் ராஜாபாத் ஸ்ட்ரீட்டில் இருந்தார் ஆரம்ப காலத்தில். அந்த இடத்துல தினசரி நூற்றுக்கணக்கான பேருக்கு அசைவ விருந்து டெய்லி அத்தனை பேருக்கு போட்டார். சாரங்க பாண்டின்னு ஒரு நடிகர், சாரங்கன்னு ஒரு நடிகர், அவர் சொன்னார், நான் சினிமாவில் முடிக்க முயற்சி பண்ணுற காலத்துலேயும் தர்மபிரபு கிட்ட தான் சாப்பிட்டேன், சினிமாவில் நடிக்கிற காலத்துலேயும் அவர் தான் சாப்பிட்டேன், 5 வருஷம் சாப்பிட்ருக்கேன், ஒரு தெய்வம் அப்படின்னு சொன்னார். எப்படி அது ப்ரூஃப் ஆச்சுன்னா, அவர் இறந்த அன்னைக்கு அந்த கூட்டத்தை விட அதே அளவுக்கு கூட்டம் பிடிச்சி அவர் தெய்வமான மனுஷன் அவர். அடுத்து விவேக், சின்ன கலைவாளர் விவேக் வந்து எல்லாருக்கும் நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. பல லட்சக்கணக்கான மரங்கள் நட்டிருக்காரு. அவர் என்ன பண்ணாருன்னா, அதாவது நடிகர்களுக்கெல்லாம் வந்து நிறைய உதவி செய்வார் அவர் விவேக். அடுத்து மயில்சாமி ஒரு சின்ன நடிகர். அவர் வந்து ஒரு குறைச்ச வருமானத்தில் ஏராளமான பேருக்கு வாரி வழங்கியிருக்காரு. அவருடைய மனைவி வந்து ஒரு இஸ்லாமிய பொண்ணு. ஆனால் இவர் இந்து தர்மத்தை கடைப்பிடிக்கிறவர். எல்லா கோயிலுக்கும் போவார், ஆனால் அவர் மனைவி கூட வருவாங்க. அவர் கிடைக்கிற தொகைக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணியிருக்காரு. இதுக்கு இடையில் நம்ம ஊரில் ஒரு நடிகர் இருக்கார். என்ன பண்ணுவார்னா, 234 தொகுதிக்கு 234 பேர் கூப்பிட்டு 13,000 பஞ்சாயத்து இருக்குது, ஒரு பஞ்சாயத்து ஒருத்தர் கொடுத்தாலே 13,000 பேர் கொடுக்கணும். ரொம்ப புத்திசாலி. அதில் பஞ்சாயத்து எடுக்க மாட்டார், தொகுதியை மட்டும் எடுத்துக்குவார். 234 தொகுதிக்கு 234 பேர் கூப்பிட்டு பென்சில் சிலேட்டு புத்தகம்லாம் கொடுப்பாரு. அதே வச்சோன்னா 2 லட்சம் 3 லட்சம் தான் வரும். அது பேப்பர் விளம்பரம் கொடுத்தா 10 லட்சம் கிடைக்கும், செலவு பண்ணுவோம், 8 லட்சம் லாபம் பார்த்துவார். அது மாதிரி ஆளுக்கு மத்தியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களே முடிவு பண்ணுங்கள் மக்களே. வணக்கம்.